வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 46 வயதில் தாயான நடிகை பத்மபிரியா குழந்தையின் முதல் பிறந்தநாளே வெளியான அப்டேட். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. யார் அந்த நடிகை, அவங்க என்ன திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தவமாய் தவமிருந்து சத்தம் போடாதே மற்றும் பொக்கிசம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை தான் பத்மபிரியா. தனது 46 வயதில் தாயாகி இருக்கிறாங்க. தனது கர்ப்பகாலம் குறித்து எந்த ஒரு தகவல்களையும் சமூக வலைதளங்களில் அல்லது ஊடகங்களில் வெளிப்படுத்தாமல் ரகசியமாக வைத்திருக்கிறாங்க. தற்போது குழந்தைக்கு 1 வயது நிறைவடைந்துள்ள நிலையில் குழந்தையின் முதல் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறாங்க. குழந்தையினுடைய குட்டி சிறிய கைகளை பிடித்துள்ள அழகிய புகைப்படங்களை இணையதளத்தில் பகிர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு ஜாஸ்மின் ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்ட பத்மபிரியாவுக்கு திருமணமான 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது குழந்தை பிறந்துள்ளது. வாழ்க்கையின் 365 நாட்கள் என்ற நெகிழ்ச்சியான வரிகளுடன் பதிவிட்டுள்ள இந்த புகைப்படம் ரசிகர்களுடைய கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. திரைத்துறையைச் சேர்ந்த நடிகைகள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள் என அனைவருமே பத்மபிரியாவுடைய குடும்பத்திற்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறாங்க. ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்ற விவரங்கள் அவங்க இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கல. கடந்த ஒரு ஆண்டாக சமூக வலைதள பக்கங்களில் புகைப்படங்களை வெளியிட்டு வந்த போதிலும் குழந்தை பிறந்த தகவலை அவங்க மிகவும் ரகசியமாக பராமரித்து வைத்திருக்கிறாங்க. நடிகை அபிராமியினுடைய கமாண்டிற்கு பதிலளித்துள்ள பத்மபிரியா, நாங்கள் இதை அடைவதற்கு நீங்கள் முக்கிய காரணம் என குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் நடிகை அபிராமியைப் போலவே பத்மபிரியாவும் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறாங்களா என்ற புதிய விவாதமும் இணையதளத்தில் எழுந்துள்ளது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.